10,000த்திற்கும் மேற்பட்ட இந்தியர்களின் மரபணுக்களை வெற்றிகரமாக வரிசைப்படுத்தி இந்திய ஆராய்ச்சியாளர்கள் புதிய சாதனை படைத்துள்ளனர். இந்திய மக்கள் தொகையில் மரபணு கோளாறுகளை கண்டறிதல் மற்றும் துல்லிய சிகிச்சைக்கு இந்த தரவுகள் உதவும் என நம்பப்படுகிறது. இந்திய மக்கள் தொகையின் மரபணு பன்முகத்தன்மையை பட்டியலிடும் ஜீனோம் இந்தியா திட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கொரோனா ஊரடங்கால் பணிகள் முடங்கிய போதும் அவற்றையெல்லாம் திறம்பட எதிர்கொண்டு சுமார் 10,000 இந்தியர்களின் முழு மரபணு வரிசை முறை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய உயிரியல் தரவு மையத்தில் இந்த தரவுகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. மக்களிடையே அரிய மரபணு மாறுபாடுகளை கண்டறிந்து துல்லியமான மருத்துவ சிகிச்சை வழங்க இது வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டினார். இந்தியாவின் உயிரி தொழில்நுட்பத் துறையில் இது ஒரு முக்கிய சாதனை என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ள விஞ்ஞானிகள் 20க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. கொரோனா காலத்தின் போது சவால்களை எதிர்கொண்டது. ஆனால் இப்போது அது வெற்றிகரமாக நிறைவடைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் உயிரி தொழில்நுட்பத்துறை 13 மடங்கு விரிவடைந்து 2014இல் $10 பில்லியன் இருந்து 2024க்குள் $130 பில்லியன் ஜீனோம் இந்தியா திட்டம் நிறைவு பெற்றிருப்பது வரலாற்று சாதனை என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிறவியிலேயே நிர்ணயிக்கப்படும் மரபணுக்களை மாற்றியமைக்க முடியாது என்றாலும் மரபணு அபாயங்கள் பற்றி அறிய உதவுவதுடன் மக்கள் தங்கள் ஆபத்தை குறைக்க வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்றனர் மருத்துவ வல்லுநர்கள். மரபணு கோளாறுகளால் ஆபத்தில் உள்ள நபர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கென தனிப்பட்ட சிகிச்சை உத்திகளை வழங்குவதற்கு இந்த தரவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் மருத்துவத்துறையில் புதிய புரட்சி